ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி அம்மா ஸ்டைல் எண்ணெய் புளி கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்ற கூட அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. முழு பூண்டாகவே போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இதுக்கு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆரல் சாம்பார் தூள் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரியணும். நல்லா எண்ணெய் பிரிய தான் இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்து போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா வேறு லெவலில் கம்மன்னு சுவையான எண்ணெய் புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். இது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.